வகுப்பு 4. உள்ளுறுப்புகளும் அவற்றின் செயல்பாடுகளும் பகுதி 2. வணக்கம் மாணவ செல்வங்களே, மற்றொரு அமர்வுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். முந்தைய அமர்வில் நுரையீரல், இதயம் போன்ற சில உள்ளுறுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள், எலும்புகள் மற்றும் தசைகள் பற்றி அறிந்து கொண்டோம். இன்று 4ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலின் எனது உடல் பாடத்திலிருந்து மேலும் சில உள்ளுறுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்: மூளை மற்றும் அதன் செயல்பாடு, செரிமான அமைப்பு மற்றும் அதன் செயல்பாடுகள், வெளியேற்ற அமைப்பு மற்றும் அதன் செயல்பாடுகள். முக்கிய வார்த்தைகள்: மூளை, வயிறு, பெருங்குடல், சிறுகுடல், செரிமானம், சிறுநீரகம், வெளியேற்றம். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த அமர்வின் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். மூளை நமது உடலின் ஒரு முக்கியமான உறுப்பு. அது மண்டை ஓட்டால் பாதுகாக்கப்படுகிறது. இது 3 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. அதாவது 1 முன்மூளை, 2 நடுமூளை, 3 பின்மூளை. மூளை நமது உடலின் கட்டளை மையம். இது பல்வேறு செயல்களை சிந்திக்கவும் செய்யவும் நமக்கு உதவுகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், நம் கைகளை அசைப்பது, உட்காருவது அல்லது நடப்பது போன்றவை நமது மூளையால் மட்டுமே சாத்தியமாகும். மனித மூளையின் எடை சுமார் 1.360 கிலோகிராம் ஆகும். இப்போது செரிமான அமைப்பு மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். நாம் உணவை உண்ணும் போது நம் உடல் அதை சிறிய துண்டுகளாக உடைக்க வேண்டும். அப்போதுதான் அது நமக்கு சக்தியை தரும். இந்த எளிய கூறுகளாக உடைக்கும் செயல்முறை செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. செரிமான அமைப்பு செரிமான செயல்முறைக்கு பொறுப்பாகும். செரிமான அமைப்பு உணவு செரிமானம் மற்றும் செயலாக்கத்திற்காக ஒன்றிணைந்து செயல்படும் பல்வேறு உறுப்புகளை கொண்டுள்ளது. இந்த செயல்முறை வாயில் தொடங்குகிறது. நாம் உணவை உண்ணும்போது வாயில் உள்ள பற்கள் உணவுப் பொருட்களை சிறிய துகள்களாக மெல்ல உதவுகின்றன. மெல்லப்பட்ட உணவு உணவு குழாய் வழியாக வயிற்றுக்குள் செல்லுகிறது. வயிற்றில் உணவுப் பொருட்களை உடைக்க ஒரு சிறப்பு சாறு உள்ளது. வயிற்றில் உணவு ஓரளவு ஜீரணமாகிறது. அது சுமார் 3 முதல் 4 மணி நேரம் இங்கே இருக்கும். பின்னர் இந்த உணவு சிறுகுடலை அடைந்து மேலும் ஜீரணமாகிறது. செரிக்கப்பட்ட உணவு ஊட்டச்சத்துகளின் வடிவத்தில் சிறுகுடல் வழியாக இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுகிறது. பின்னர் நமது இரத்த ஓட்ட அமைப்பு அவற்றை நமது உடலின் மற்ற அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்புகிறது. செரிக்கப்படாத உணவு பெருங்குடலை அடைந்து மலம் வடிவில் ஆசனவாய் வழியாக உடலை விட்டு வெளியேறுகிறது. வெளியேற்ற அமைப்பு மற்றும் அதன் செயல்பாடுகள். வீட்டு நடவடிக்கைகள் காரணமாக கழிவுகள் உற்பத்தியாகின்றன. இந்த கழிவுகளை நாம் தினமும் வெளியே எறிந்து விடுகிறோம். அதேபோல் செரிமானம் போன்ற உயிரியல் செயல்முறைகள் காரணமாக உடலுக்கு தேவையில்லாத பல பொருட்கள் நம் உடலில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை கழிவுகள். இந்த கழிவுகள் உடலில் தங்கினால் அவை சில நோய்களை ஏற்படுத்தக்கூடும்.
நமது உடல் சிறுநீர் வழியாக கழிவுகளை வெளியேற்றுகிறது. நமது உடலில் இருந்து கழிவுகளை அகற்றும் செயல்பாட்டில் பல்வேறு உறுப்புகள் நமக்கு உதவுகின்றன. முதுகெலும்பின் இருபுறமும் ஒரு ஜோடி சிறுநீரகங்கள் அமைந்துள்ளன. இங்கு இரத்தம் வடிகட்டப்படுகிறது. இரத்தத்தில் உள்ள அசுத்தங்கள் இங்கு பிரிக்கப்படுகின்றன. இந்த கழிவுகள் சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீர் பையை அடைகின்றன. பின்னர் அது சிறுநீர் வடிவில் சிறுநீர் குழாய் வழியாக உடலை விட்டு வெளியேறுகிறது. தோல் மற்றும் நுரையீரல் ஆகியவை முறையே வியர்வை மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மூலம் கழிவுகளை அகற்றுவதன் மூலம் வெளியேற்றத்தில் பங்கு வகிக்கின்றன. நமது உடல் சுவாசம், இரத்த ஓட்டம், செரிமானம் மற்றும் கழிவு நீக்கம் ஆகியவற்றை செய்யும் ஒரு அற்புதமான இயந்திரத்தை போன்றது. நமது உடலின் சரியான செயல்பாட்டிற்கு நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அவற்றில் சில: தவறாமல் சாப்பிடுவதையும் மலம் கழிப்பதையும் பயிற்சி செய்யுங்கள். தினமும் 2 லிட்டர் சுத்தமான தண்ணீர் குடிக்கவும். இது உடலில் இருந்து வியர்வை மற்றும் சிறுநீர் வழியாக கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. தினமும் விளையாடுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், நடைப்பயிற்சி செய்யுங்கள், ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள். வறுத்த உணவுப் பொருட்கள் மற்றும் இனிப்புகளை அதிகமாக சாப்பிட வேண்டாம். தினமும் குளித்து உடலை சுத்தமாக வைத்திருங்கள். தினமும் துவைத்த துணிகளை அணியுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மூளை நமது உடலின் ஒரு முக்கியமான உறுப்பு. அது மண்டை ஓட்டால் பாதுகாக்கப்படுகிறது. மூளை நமது உடலின் கட்டளை மையமாகும். மேலும் இது பல்வேறு செயல்களை சிந்திக்கவும் செய்யவும் நமக்கு உதவுகிறது. உணவு செரிக்கப்பட்டு இரத்தத்தை அடையும் செயல்முறை செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. வயிற்றில் உணவுப் பொருட்களை உடைக்க ஒரு சிறப்பு சாறு உள்ளது. செரிக்கப்பட்ட உணவு ஊட்டச்சத்துகளின் வடிவத்தில் சிறுகுடல் வழியாக இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுகிறது. நமது உடல் சிறுநீர் வழியாக கழிவுகளை வெளியேற்றுகிறது. சிறுநீரகங்கள் அதிகப்படியான நீர் மற்றும் நச்சுக்களை வடிகட்டி இரத்தத்தை சுத்திகரிக்கின்றன. தோல் மற்றும் நுரையீரல் ஆகியவை முறையே வியர்வை மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மூலம் கழிவுகளை அகற்றுவதன் மூலம் வெளியேற்றத்தில் பங்கு வகிக்கின்றன. மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. வித்தியாசமாக இருப்பதை தேர்ந்தெடுங்கள். இதயம், கால்கள், மூளை, சிறுநீரகம். கேள்வி 2. டேஷ் என்பது நமது உடலின் கட்டளை மையம். கேள்வி 3. உணவு டேஷ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. கேள்வி 4. உள் உறுப்புகளுக்கு பெயரிடுங்கள். கேள்வி 5. மூளையின் செயல்பாடுகள் என்ன? கேள்வி 6. வாயின் எந்த பகுதி உணவுப் பொருட்களை மெல்லுவதற்கு உதவியாக இருக்கும்? கேள்வி 7. எந்த உறுப்பு உடலிலிருந்து அசுத்தங்களை வியர்வை வடிவில் நீக்குகிறது? கேள்வி 8. உடலில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கு எந்த உறுப்பு பொறுப்பு? கேள்வி 9. செரிமான உணவு ஊட்டச்சத்துகளின் வடிவத்தில் டேஷ் வழியாக இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுகிறது. கேள்வி 10. செரிமானம் என்றால் என்ன? கேள்வி 11. இரத்தம் டேஷ்
இல் வடிகட்டப்படுகிறது. செயல்பாடு: உள் உறுப்புகளின் படங்களை கொண்டு ஒரு ஆல்பத்தை உருவாக்குங்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.